வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வைத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 93ஆம் பாகத்தில் உயிரின பரிணாமம் பற்றிய 4வது அமர்வு. சென்ற வகுப்பிலே 8 அம்சங்கள் சேர்ந்தது ஜீவன். அவை வாழ்கின்ற இடம் கடல், நிலம், ஆகாயம் என்று சொல்கின்றோம். அதில் இந்த 8 அம்சங்களை பற்றிய விளக்கத்தை இப்போது நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அது இன்னொரு கோணத்தில், அதாவது மகாகவி பாரதியாருடைய ஒரு கவி, அது மகர்ஷுடைய தத்துவத்தோடு மிக பொருந்தி இருக்கிறதை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். விண் முதல் மனித உடல் வரையும், இறை துகள் முதல் ஜீவாத்மா வரையும் சுத்தவெளியின் பயணம், த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது அறிவின் பயணம். இதை உடல் அளவில் எல்லை கட்டிய பகுத்தறிவால் இந்த நீண்ட நெடிய வரலாற்றை அறிய முடியாது. அதனால்தான் மகர்ஷி சொன்னார்கள், மடல் விரிந்த பூ எனவே மறந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. சுத்த வெளியே அனைத்துமாய் தன்மாற்றம் அடைந்ததை பாரதியாருடைய கவிதையிலே பார்க்கிறோம். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே. எல்லை பிரிவற்றதுவாய் யாதேனும் ஒரு பற்றிலதாய் இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் தோல் அணுக்களாய் சூக்குமமாய் சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய் தன்மை ஒன்றில்லாததுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்ததாய் தான் பலவாய் நிற்பதுவே என்று ஒரு அற்புதமான கவி. இதுல ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள ஒரு கருத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், பாரதியார் ஒரு விடுதலை கவிஞர் மட்டுமல்ல, அற்புதமான ஞானி என்பதை சில பாடல்களிலே அறிய முடிகிறது என்றாலும் இந்த பாடல் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. முதல் வார்த்தை பாருங்க, உள்ளும், அதாவது நமக்குள்ளாக ஆன்மாவாய், புறமுமாய் இந்த ஆன்மாவை சூழ்ந்திருப்பது நமது பருவுடல், உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம். நம்மை போல் கோடிக்கணக்கான ஜீவராசிகள், மனிதர்கள், ஜீவராசிகள், இப்படி எல்லாமே
உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம். வெல் கூட்டல் அம். வெள்ளம். அம் என்பது காந்த ஆற்றல், பிரணவம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான காந்த ஆற்றல். இப்ப வெண்மையான தூய்மையான காந்தாற்றல் வெள்ளம். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. இந்த காந்தத்துக்கு உட்பொருள் தூய்மையான சுத்த வெளியாக அமைந்திருக்கின்ற இறையாற்றல். அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்றால் வேதத்தை அறிந்தவர்கள் என்பது பொதுவான கருத்து. ஆனால் வேதம் என்ற சொல்லுக்கு இறை துகள் என்று பொருள். பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று ஒரு ஸ்லோகம். இப்ப யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில், யக்ஞம் என்றால் இயக்கம், இயக்கத்தில் நிலை பெற்றுள்ளது. இப்ப நம்முடைய கருத்தின்படி ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வேதங்கள். அவை எங்கும் நிறைந்திருக்க முடியாது, ஒரு அலமாரிக்குள் தான் இருக்க முடியும். ஆனால் கீதை என்ன சொல்கிறது? எங்கும் நிறைந்திருக்கின்ற, யாண்டும் நிறைந்த வேதம். அது மட்டுமல்ல, யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது, அலமாரியில் அடங்கியுள்ளதுன்னு சொல்லல. யக்ஞம் என்றால் இயக்கம். இப்ப இயக்கத்தில் நிலை பெற்றிருக்கிறது, அதாவது இறை துகள் என்று பொருள். அந்த மறை பொருளை பற்றிய விளக்கத்தை சொல்ல வந்த நூல்களுக்கும் மறை வேதம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனா இதெல்லாம் தெரியாத காரணத்தினால இப்ப மக்கள் இந்த 4 தான் வேதங்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. வேதம் என்றால் இறை துகள் என்று கீதை சொல்கிறது. எனவே அதை அறிந்தவர்களே வேதியர்கள், வேதாந்தின்னு சொல்வார்கள். வேதத்துக்கு அந்தமாக மூலப்பொருளாக இறைவனை அறிந்தவர்களை வேதாந்திகள் என்று சொல்வார்கள். அப்படி அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன, புலன்களால் பார்க்கக்கூடியதாக, அறியக்கூடியதாக காந்த தன்மாற்றம். நெஞ்சில் கருதுவன, நெஞ்சில் கருதுவன, உள்ளே போய் நம்முடைய நெஞ்சம் என்ற ஆத்மாவிலே அது பதிந்து விடுகிறது. உட்கருத்தை, அப்படி பதிந்ததை பேணுவன, அது இருப்பாக வைத்து காக்கிறது. சரி, யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தை, அந்த ஆத்மாவிலிருந்தே அடுத்தடுத்த ஜீவராசிகளாக பிறந்து கொண்டிருக்கின்றன. எல்லை பிரிவற்றதுவாய், இந்த காந்தத்திற்கு எல்லை உண்டா, பிரிவு உண்டா? இப்போ சூரியனுடைய ஆரம் 7 லட்சம் கிலோமீட்டர் என்று பிரபஞ்ச வரலாற்றை சிந்தித்த போது பார்த்தோம். அவருடைய காந்த களம் கிட்டத்தட்ட 600 கோடி மைலுக்கும் அதிகமாக நீண்டு போய்கொண்டிருக்கிறது. எங்கே முடிகிறது என்பதை விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியல. இந்த 600 கோடி மைல் என்பது புளூட்டோ கிரகத்தினுடைய வெளிப்புற எல்லை, அது வரைக்கும் உள்ளதுதான் 600 கோடி மைல் என்று அளந்திருக்கிறாங்க. எனவே எல்லை பிரிவு அற்றதுவாய், நோ பவுண்டரி, நோ லிமிடேஷன், என்லெஸ் காந்தக்கலம். சரி, யாதேனும் ஒரு பற்றிலதாய், ஆத்மாவுக்கு பற்று உண்டா? இல்லை. இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய், ஆத்மாவை பற்றிய விளக்கம் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது? மிக நுட்பமான ரகசியம்.
ஆத்மா, பரமாத்மா, ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம். இவை எல்லாம் ஒரு கற்பனை செய்திகளாகத்தான் உள்ளனவே தவிர இதை அறிந்தவர் எண்ணிக்கை மிக மிக குறைவு. எனவே அது இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய், இதுதான் என்று எடுத்துக்காட்ட முடியாதபடிக்கு ஒரு குழப்பமான ரகசியமாக இருக்கிறது. வெட்ட வெளியாய் அறிவாய் எங்கேருந்து வந்தது? அந்த சுத்த வெளியாகிய பேரறிவிலிருந்தே வருகிறது. வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய், அந்த சுத்தவெளியிலிருந்து வந்த ஒரே ஒன்று இறை துகள்கள். ஆனா அந்த இறை துகள்களுடைய சேர்க்கை குவிதலிலே எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்வேறுபட்ட தோற்றங்கள். எனவே வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய், அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய். இப்ப அணுக்களை கூட்டிப்பது எது, அணுக்களை பிரிப்பது எது? இறைத்துகள் குவிந்து அணுவாகிறது. அணுக்களிலிருந்து இறைத்துகள் பிரிய பிரிய காந்த தன்மாற்றம் நிகழ்ந்து அணுக்கள் தேய்கின்றன, அணுக்கள் சிதைகின்றன. ஒரு கட்டத்தில் அது புரோட்டான், நியூட்ரான், குவார்க்ஸ் என்ற நிலையில மாறி மீண்டும் காட் பார்ட்டிகிள்ஸ் என்ற வகையிலே அந்த அணுவின் காலம் முடிந்தே போகிறது. இப்படி அணுக்களை கூட்டுவதாகவும் பிரிப்பதாகவும் அமைந்திருப்பது இறைத்துகள்களே. அவை தூள அணுக்களாய் சூட்சுமமாய், தூள அணுக்கள் இந்த உடலில் உள்ள டிஷ்யூ சொல்றமே திசுக்களாகவும், சூக்குமமாய் உயிர் ஓட்டமாகவும், சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய் உயிருக்கு மூலக்கூறாகிய ஜீவாந்த துகளாகவும், தன்மையெல்லாம் தானாகி காந்த தன்மாற்றம், தன்மையெல்லாம் தானாகி இந்த ஜீவகாந்தம் புலங்கள் வழியாக இயக்கம் வருகின்ற போது அவற்றுக்கு ஏற்ப அதிர்வுகளை அனுபவங்கள் எல்லாம் ஈர்த்து தன்மையப்படுத்தி விடுகிறது. தன்மையெல்லாம் தானாகி அனுபவங்களே ஆத்மாவாக, தன்மை ஒன்று இல்லாததுவாய். இப்போ ஜீவாந்த களம் இருக்கே 8 முதல் 13 வரைக்கும் தூய்மையான ஜீவாந்த களம், பரமாத்மா நிலை, அதுல பதிவுகள் கிடையாது. அப்ப தன்மை ஒன்று இல்லாததுவாய், பதிவுகள் இல்லாத ஜீவாந்த களமாக, பரமாத்மாவாக, தானே ஒரு பொருளாய், எட்டர்னல் ஒன்னஸ் சொல்கிறோமே, அந்த சுத்த வெளியே ஒரு பொருளாய், தன்மை பல உடைத்ததுவாய், அந்த அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டேன் மாதிரி சொல்வார்களே, அது போல அந்த ஒரு தன்மையை வைத்து கொண்டே பல உடைத்ததுவாய் மேனிஃபெஸ்டேஷன், தன்மாற்றங்களாக எத்தனையோ எண்ணற்ற தோற்றங்களாக தன்மாற்றம் அடைந்துள்ளன. தான் பலவாய் நிற்பதுவே பிரம்மலோகமாக, சிவசக்தி களமாக, யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய பிரபஞ்சமாக, உலகமாக தான் பலவாய் நிற்பதுவே என்று பிரபஞ்ச உயிரின வரலாற்றை ஒரு கவியில சுருக்கமாக தந்திருக்கின்றார் மகாகவி பாரதியார். வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற தத்துவத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டால் பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகள் நிரம்பி ஒவ்வொரு இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற இயற்கை உண்மை புரியும். அதே காந்தலைகள் பூமியில ஜீவந்த களமாக அமைந்து, வான்காந்தமே பூமியில ஜீவகாந்த களமாக அமைந்திருக்கிறது. எப்படி? வான்காந்தம் பிளஸ் 27 நட்சத்திர அலைகள் இருந்து வருகின்ற அலைகள்,
பிளஸ் நவகோள்களிலிருந்து வருகின்ற அலைகள் பிளஸ் பூமியின் பஞ்சபூத சேர்க்கையில ஏற்பட்ட ஒரு தெய்வீக விகிதாச்சாரம். இந்த மூன்றும் இணைய வான்காந்தமே ஜீவாந்தமாக மேன்மை பெற்றது. இப்படி அதே காந்தலைகள் பூமியில் ஜீவாந்த களமாக அமைந்து நுண் உயிரில் தொடங்கி மனிதன் வரைக்கும் வந்து புலன் இன்பங்களை தாண்டி மறை பொருட்களை அறிந்து பேரின்பத்தை பெற வந்த ரகசியமும் புரியும். இப்படி தெய்வத்தின் பேரறிவே நம்மிடத்தில் பகுத்தறிவாக வந்ததால் இதன் மூலமாகவே பேரறிவான தெய்வத்தை உணர முடியும் என்று உணர்ந்து தெளிந்த ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் நமக்கு விளக்கத்தை தந்து பயிற்சிகளை தந்து ஆசீர்வதித்து அதை பெறவும் துணை நிற்கின்றார்கள். பஞ்சபூதத்துக்கு ஓமையாக சொல்லப்பட்டது விநாயகன். ஆனால் அதுக்கு பஞ்சபூதம் அல்லவா, உணர்கின்ற தன்மை கிடையாது. உணர்கின்ற தன்மை காந்தத்துக்குத்தான் உண்டு என்பதனால் தான் ஸ்காந்த புராணம், கந்த புராணம், சரவண பவ ஆறுமுக கடவுள், அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மற்றும் மனமாக 6 வகைகளிலே தன்மாற்றம் அடைகின்ற காந்தத்தின் இயல்பை சொல்லுவது கந்த புராணம். அதனால்தான் அந்த மாம்பழம் பிரச்சனை இருக்க ஔவையார் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? முருகா, உனக்கு எதுக்கு அந்த பழம், நீயே ஒரு ஞானப்பழம், உனக்கு எதுக்கப்பா இன்னொரு ஞானப்பழம் அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஞானம் ஒன்றுதான், அது முழுமைதான், இன்னொன்று தேவையில்லை. மிக அற்புதமான அந்த திருவிளையாடல் புராண கதை அந்த ஞானப்பழ கதை. எனவே ஐம்பூதங்கள் இயக்கத்தில் உள்ளதால் விநாயகரால் விரிவலை சிந்திக்க இயலாது. மையத்தில் உள்ள சிவம்தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று சித்தத்துக்கு அந்தமான சிவனை முதலில் கண்டு சித்தாந்தியாக கணபதி வெற்றி பெறுகிறார். பிரபஞ்சம் முழுவதும் உள்ளது காந்தலைகளே. அந்த காந்தலைகளுக்கு மூலம் இறை தொகலே, வேதங்களே என்று அறிந்து வேதத்துக்கு அந்தமாக, வேதத்துக்கு முடிவாக, மூலமாக இருந்த வேத நாயகனை கண்டு வேதாந்தியாக முருகன் வெற்றி பெறுகின்றான். அப்போ சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றான், வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டாலும் ஒன்றுதான், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற வேதத்துக்கு அந்தமாக சிவனை காண்பதும் ஒன்றுதான். என்ன இது ஷார்ட்கட்டு, இது கொஞ்சம் சுற்றுவழிய பாதை. இவற்றையே வேதங்களின் மகா வாக்கியமாக சித்தாந்தத்தை அகம் பிரம்மாஸ்மி என்றும் வேதாந்தத்தை தத்துவமசி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அகம் பிரம்மாஸ்மி, அகம் என்றால் நமக்குள் இருக்கின்ற ஆத்மா, பிரம்ம ஆஸ்மி என்றால் இந்த ஆத்மாவாக இருப்பதும் பிரம்மமே. அப்ப நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அறிந்து தரிசிப்பது ஆத்ம தரிசனம், அகம் பிரம்மாஸ்மி சித்தாந்தம். அதே போல எங்கும் நிறைந்திருப்பது அதுவேதான் என்று அறிகின்ற போது தத்துவம் அசி, இறைநிலையே எல்லாமாக மாற்றம் பெற்றது. தத்துவம் அசி, சுத்தவெளியே எல்லாமாக மாற்றம் பெற்றது. அப்ப நம்மில் இருந்து பின்னோக்கி போகின்ற போது அகம் பிரம்மாஸ்மி, சுத்தவெளியிலிருந்து நம் வரைக்கும் முன்னோக்கி பரிணாமத்தை சிந்திக்கின்ற போது அது தத்துவம் அசி. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய், மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம்
மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்றே சாட்சி கூறும் உன் உள்ளம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே என்று காந்த தத்துவத்தை மகசூர கவியில குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே. இப்படி காந்தத்துக்கு 2 தன்மைகள், அட்ராக்ஷன், ரிப்பல்சன். சுத்த வெளிக்கு ஒரு தன்மை, அட்ராக்ஷன் மட்டுமே, ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு ஆற்றலே மையம் போய் திரும்புகின்ற போது விளக்கும் ஆற்றல். இப்போ 1 2ஆக மாற்றம் பெறுகிறது. அப்போ 2 நிலை வருகின்ற போது ஈர்ப்பும் விலகுதலும் இணைந்த நிலை காந்தம். அதனால் காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம். அதன் மாய திருநடன காட்சியாய். மனசுக்குள்ள எவ்வளவு ஸ்கிரீன் இல்லாத ஒரு நாடகம். காணாமல் கண்ட காட்சி, கேளாமல் கேட்ட ஓசை, தொடாமல் தொட்ட ஸ்பரிசம், சுவைக்காமல் சுவைத்த சுவை, நுகராமல் நுகர்ந்த மனம், எல்லாம் அகக்காட்சிக்குள்ளாக ஒரு உணர்வுகள், கனவு மாதிரி. மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம், 6 தன்மாத்திரைகள். மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள். இன்பமும் துன்பமும் எப்படி உணர்கிறோம்? காந்த தன்மாற்றத்தினால் தான் உணர்கிறோம். கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். காந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே உணர்வுகள், அனுபோகங்கள், அனுபவங்கள் எல்லாமே. காந்தம் இருப்பு இல்லை, தன்மாற்றம் ஆவதற்கான அழுத்தம் இல்லை என்றால் எதையும் உணர முடியாது. எப்படி கோமால் படுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதையும் உணர முடிவதில்லையோ அது போல ஆயிடும். எனவே இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். இதெல்லாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட. அடிக்கடி எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படாமல் காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு அகல் விளக்கு போல ஸ்டெடியா, ஸ்டெட்ஃபாஸ்ட், அது சலனமில்லாது நிலைத்த மனமாக தவம் ஏற்றுகின்ற போது சந்தேகம் சிக்கல் என்று சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் உன் உள்ளம். இது சாட்சிங்க, மனமே சாட்சி. எப்படி மனமே சாட்சி ஆகும் என்றால், அனுபவத்தில் கண்டுவிட்டால் சுத்த வெளிதான் மூலப்பொருளாகிய தெய்வம் ஆதிசிவம் என்பதை தவத்திலே மனம் ஒடுங்கி ஒடுங்கி டெல்டா அலை நிலையிலே தொட்ட போது அனுபவமாக, உணர்வாக, அகக்காட்சியாக சுத்துவெளி கண்டுவிட்டால் பிறகு தெய்வத்தை பற்றி யார் நம்மிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த முடியும்? சாத்தியமே இல்லை. ஒரு மனிதனுக்கு அனுபவங்களே தெளிந்த ஆசான், அனுபவங்களே சிறந்த பாடம். ஐயம் இல்லாத பாடம் அனுபவங்கள் தான். வெறும் கேள்வி ஞானம் எளிதில் மாற்றத்திற்கு உட்பட்டது. இல்ல நீங்க நினைச்சுக்கலாம், தப்புங்க பாருங்க, இப்படிதான் இருக்குன்னு எதையாவது ஒரு கருத்தை சொன்னா, ஓஹோ அப்படியா என்று தன் கருத்தை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் அனுபவத்தில் கண்டுவிட்டால், அடப்போப்ப நான் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் இல்லை, நீ சொல்றது இல்லை
என்று ஸ்திரமாக நிற்பார்கள். அதனால் சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி, நம்முடைய மனமே சாட்சியாக, ஆம் நான் கண்டேன், அதுதான் தெய்வம், அந்த பேரின்பத்தை நான் துய்த்திருக்கிறேன். சரி, இது யாருக்கெல்லாம் இருந்தால் இந்த உலகம் மாற்றம் பெறும் என்றால், வேந்தருக்கும் அரசியல், வேதருக்கும் கடவுளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், வணிகருக்கும் பொருளை வைத்து தர்மத்தை கொள்ளடிப்பவர்கள், விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. இன்றைக்கு இதுவரைக்கும் மனித சமுதாயத்தில் கடவுளை பற்றிய இத்தனை சர்ச்சைகள், மத கலவரங்கள், குழப்பங்கள், ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன என்றால், விளங்காதவன் விளக்கம் சொன்னதுதான். விளங்காதவன் விளக்கம் சொல்வதுதான். இப்ப யூடியூப்லயே பாருங்களேன், எத்தனை பார்க்கிறோம். காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு, காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறுன்னு வள்ளுவர் ஒரு அற்புதமான குரல் தந்திருக்கிறார். காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறு, காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறும்பர். இது மிக குழப்பமான ஒரு வார்த்தை ஜாலம். சுருக்கமா சொன்னா, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். என்ன அர்த்தம்? இறை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் விளக்க முடியவில்லை, விளக்க முனைந்தவர்கள் அதை பார்க்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? பார்க்காதவன் பார்த்தது போல தெய்வத்தை பற்றி கதை அளக்கிறான். பார்த்தவர்களோ மௌனமாக அதிலேயே மூழ்கி விடுகிறார்கள். அதிலிருந்து வெளிவருவதற்கே விரும்புவதில்லை, முடிவதில்லை, அப்படியே ஐக்கியமாயிடுறாங்க. இப்படி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடவுளை பற்றி இப்படியே போலித்தனமான செய்திகள் மட்டுமே சொல்லப்பட்டு வந்ததனால், இன்று வரைக்கும் எல்லா மதங்களிலும் கடவுளை பற்றிய தெளிந்த அனுபவமோ விளக்கமோ இல்லை. விஞ்ஞானத்தில் வளர்ந்த நாடுகள் கூட கடவுளை பற்றிய தத்துவத்திலே குழப்பமாகத்தான் இருக்கின்றன, தெளிவில்லை. வேதத்திலே தத்துவத்தை புரிந்து கொண்டவர்களும் எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் தவத்திலே ஆழ்ந்து பெற்ற அனுபவம் உள்ளவர்களும் தான் ஸ்திரமாக தெளிவாக பேச முடிகிறது, நிற்க முடிகிறது தவிர வேற எந்தையும் கடவுளை பற்றிய தெளிவான விளக்கமும் இல்லை, ஸ்திரத்தன்மையும் இல்லை. அதனால் விரிந்து அறிவில் இறை உணர எப்படி அறிய முடியும்? அறிவு நான் நரன் என்ற எல்லையிலே சுருங்கி நிற்கிறது, உடலே நான் என்று சுருங்கி நிற்கிறது. இதை கடந்து பிரபஞ்சமும் கடந்து விரிந்து போக வேண்டும். எல்லையில்லாத பரவெளியோடு கலக்கின்ற போதுதான் அந்த உணர்வை பெற முடியும். விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. நான் விளங்கிக் கொண்டதனால் உங்களுக்கு தெளிவாக ஐயமின்றி விளக்கி சொல்லுகிறேன். இந்த விளக்கத்தை பயன் கொண்டு தவத்தின் மூலமாக நீங்களும் அதை அறியலாம். எனக்கு மட்டுமே சொந்தம் என்று மகரிஷி வைத்துக் கொள்ளவில்லை. யார் வேணாலும் இறைவனை உணரலாம். அதற்கான தகுதியும் திறமையும் உள்ளடங்கியவனாகத்தான் மனிதன் வருகின்றான். இதுல உங்களுக்கு தகுதி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம் என்றார் பாரதியார். எனவே பழமையான கற்பனை கருத்துக்கள் அலை அலையாக மக்கள் மனதிலே மோதி அவர்களை சிந்திக்க விடாமல் தடுக்கின்றன.
காந்த ஞானம் பெற்றுவிட்டால் இந்த மயக்கம் மாயமாய் மறைந்துவிடும் என்று இந்த தத்துவத்தை மகர்ஷி அவர்கள் பல இடங்களிலே பல கோணங்களிலே விளக்கி சொல்றார். இதை வள்ளுவப்பன் என்ன சொல்றாரு? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்றார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த 5 புலன்கள் வழியாக உணர்வு எப்படி வருகிறது? காந்த தன்மாற்றம். அப்ப காந்தம் எங்கே இருந்து வந்தது? பஞ்சபூதம், நவக்கோள்கள், நட்சத்திரங்கள், பூமியின் சேர்க்கை. அப்ப பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தன? 4 இருந்து 5, 3 இருந்து 4, 2 இருந்து 3, 1 இருந்து 2, 1 எங்கிருந்து வந்தது? இறைத்தொகல். அது எங்கேருந்து வந்தது? இறைநிலை. இப்படி இந்த 5 புலன்களை வைத்துக் கொண்டு பூர்வீகம் என்ன என்று ஆராய்ந்து போனால் வகை தெரிவான் கட்டே உலகு. இதனுடைய பூர்வீகத்தை, இதனுடைய சரித்திரத்தை அறிந்துவிட்டால் அவன் உலகத்தில் அழியா நிலையை பெறுகின்றான், மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விடுகின்றான். எனவே அறிவால் உயர்ந்து மறை பொருட்களை உணர்ந்து தெய்வத்தோடு ஐக்கியமாகும் திறம் மனதை அறிந்த மனிதனுக்கு மட்டுமே உண்டு. 5 பௌதிகங்கள், 5 புலன்கள், 5 வகை தன்மாற்றங்களில் பெறக்கூடிய சுகங்கள் என உணர்கின்ற சிறப்போடு வந்தது 5 அறிவு ஜீவங்கள் வரைக்கும். இவற்றில் இன்ப துன்பம் எப்படி தோன்றுகின்றதென ஆராய்வது பகுத்தறிவு. அனைத்திற்கும் மூலமான பேராற்றலின் சரித்திரத்தை ஆராய்ந்து தெளிவதுதான் வகை தெரிதல். அதாவது இந்த கண்ணு, மூக்கு, காது எல்லாம் ஏன் வரணும்? அதுவும் ஏன் தலையில இருக்கணும்? 5 கழுத்துக்கு மேலதான் இருக்குது. ஏன் இது உடம்புல மற்ற இடங்களில் இல்லை என்றால், மூலாதார மையம் இருக்கு இல்லையா, ஆத்ம மையம், அதனுடைய இயக்கம் கழுத்து வரைக்கும், காலிலிருந்து கழுத்து வரைக்கும், பாதத்திலிருந்து. இது ஒரு அமைப்பு, பௌதிக அமைப்பு. இதை பிண்டம். அதன் பிறகு கழுத்து கண்டம், அதுக்கு மேல தலை அண்டம். இப்ப தலைப்பகுதி எப்படி பூமியின் காந்த களத்திலே சந்திரன் மிதக்கிறதோ அது போல இந்த முண்டத்தின் காந்த களத்தில் அண்டமாக தலை அமைந்திருக்கிறது. அப்ப காந்த களத்துலதான் சந்திரன் பிறக்குது. அதே போல இந்த கழுத்து வரைக்கும் உள்ள உடலின் காந்த களத்திலே தலை அமைந்திருக்கிறது. அதனால் காந்தத்தை உணர்கின்ற 5 புலன்களும் கழுத்துக்கு மேலதான் இருக்கு. மெய் உடல் அப்படின்னு சொல்றோம், உடல் தான். ஆனா கால முள்ளு குத்துவது மூளைக்கு செய்தி போகவில்லை என்றால் முள்ளு குத்துனதே தெரியாது. உதாரணமாக இந்த சிராயின்னு சொல்லுவாங்க பாருங்க, சின்னதான, அது குத்தும்போது நமக்கு தெரியாது. ஓய்வா இருக்கும் போது அந்த இடத்த தடவுறோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல தடவுங்க போது சுருக்கணும். இன்னும் ஒரு சின்ன சிராய் குத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஊசி வச்சு தோண்டிக்கிட்டு எடுக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. அப்ப ஏன் குத்தும் போது தெரியல என்றால் நம்முடைய உணர்வை ஈர்க்கின்ற அளவுக்கு அது ஆழமாக போக முடியவில்லை, மேலோட்டமா ஓட்டிக்கிச்சு. ஆனா முள் வன்மையானது, அதை விட கடினமானது. அது மட்டும் இல்ல, கால் வேகத்துக்கு டக்குன்னு உள்ள ஏறிடும். ஆனா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள செய்தி மூளைக்கு போகும். உடனே காலை நிறுத்து, முள் இருக்குது, இறக்காதே. உடனே அடுத்த கட்டளை, கண்களுக்கு அது என்னன்னு பார், கைகளுக்கு அதை பிடுங்கு,
ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கால்களுக்கு, கைகளுக்கு, கண்களுக்கு, உடம்புக்கு குனியணும் இல்ல. ஸோ எது எதெல்லாம் அது சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை செல்களுக்கும் கமாண்ட் போயிடுது. மூளையில இருந்துதான் கமாண்ட் வரணும். அதனால் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 உணர்புலன்களும் காந்த தன்மாற்றத்தால் செயல்படுகின்ற 5 இந்த புலன்களும் கழுத்துக்கு மேல் காந்த களத்தில் தான் இருக்கின்றன. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காந்தத்தை புரிந்து கொள்வதற்கு மகரிஷி ஒரு கவிதை சொல்லுவாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். இதெல்லாம் காந்தத்தினுடைய சரித்திரம். இதெல்லாம் புரிந்து காந்தத்துடைய செலவை குறைத்து இருப்பை கூட்டி ஆத்ம தரிசனம் பெற்றால் தான் மாற்றம் நிரந்தரமாக இருக்கும். இதெல்லாம் பிரபஞ்ச வரலாறு, உயிரின வரலாறு, இவற்றோடு சைடு ப்ராடக்ட் காந்த தத்துவம், வான்காந்தம், ஜீவகாந்தம். இதெல்லாம் அறிந்தால்தான் இறைவனுடைய வரலாற்று ரகசியங்கள் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நாம் எங்கிருந்து வந்தோம், என்னவாக வாழ்கிறோம் என்ற இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ள பிரபஞ்ச பரிணாமமும் உயிரின பரிணாமமும் இதுவரை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அப்ப இதிலிருந்து பெறுகின்ற தெளிவு என்ன என்றால், இறைவன் எங்கோ இருந்து கொண்டு உயிர்களை படைக்கவில்லை. ஒவ்வொரு ஜீவனிலும் பெற்ற அனுபவங்கள் ஒரு தொடர்கதை, முடிவில்லாத மெகா சீரியல். ஆன்மா அழிவில்லாதது. இப்போ கணினியில நாம் அழுத்துகின்ற ஒவ்வொரு எண்ணும் எழுத்தும் சேமிக்கப்பட்டு கொண்டே வந்து பிறகு கண்ட்ரோல் எஸ் கொடுக்கிற போது நிரந்தரமாக அது ஹார்ட் டிஸ்க்ல போய் சேவ் ஆகிறது, இருப்பாகிறது. அதே போல மூளை வழியாக பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் கருமையத்திலே போய் ஆத்மாவிலே போய் இருப்பாகிறது. அது நிரந்தர பதிவாக தொடர்ந்து சந்ததி வழியாக பயணித்துக் கொண்டே இருக்கும். அதனால் ஆத்மா அழிவதே இல்லை. இதை பற்றி ஒரு விரிவான சிந்தனை கரு, கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம், ஒரு முழுமையான வரலாற்று உண்மைகளை இந்த தலைப்பில் நாம் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். கரு, கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம். இந்த தலைப்பை அடுத்த அமர்வை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைசுகின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பு, மிக தெளிவாக விளக்கங்கள் இருந்தது ஐயா. முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவாக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிகள். அன்பர்களுடைய கேள்வி பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். சிந்தனையா மிக தெளிவாக இருந்தது. எல்லாவற்றையும் வலு தெளிவாக விளக்கி கொண்டு போனீங்க. மற்றது ஏற்கனவே அதற்குரிய அடிப்படைகள் இருந்தது, புரியக்கூடிய இருந்தது. சந்தேகங்கள் இருக்குமோ தெரியவில்லை.
கேள்விகள் இல்லையே ஐயா. ஒரு சின்ன ஒரு கேள்வின்னு சொல்லி அஹ், சூரியன் காந்தக்களம் 600 கோடி மைல் வரை என்று சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எனக்கு இருந்தா சும்மா மனதில் வந்து போச்சுது. அப்போ இந்த மற்ற கோள்களுக்கும் காந்தக்களம் இருக்கும். இப்போ ஆமா, எல்லாத்துக்கும் காந்தக்களம் இல்லாத கோளே கிடையாது. என்னையா காந்தக்களம் இல்லாத கோள்களே கிடையாது. அதான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ம். இந்த 600 கோடி மைல்களுக்கு போதும்னு சொன்னா எல்லாத்தையும் விட கூட இந்த பக்கத்துக்கு அதான் கூட 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 போற மாதிரி தெரியுது என்ற இதில் படி இந்த இந்த மற்ற கோள்களிலிருந்து வர காந்தக்களம் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று வராது. உண்டு உண்டு உண்டு. ஆ, ஆ, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த புயல் வெள்ளம் எல்லாமே வந்து இன்னொரு கோளுடைய தாக்கத்தில் ஏற்படக்கூடிய காற்றழுத்த வேறுபாடுகள் தான். அது இல்லைன்னா நமக்கு வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் கிளைமேட் இருக்கும். அது வந்து இது வர வாய்ப்பே இருக்காது. வெள்ளம் சுனாமியெல்லாம் வர வாய்ப்பு இருக்காது. அதுக்கு காரணங்கள் வந்து இந்த 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 காந்தக்களத்துல அந்த அந்த கிளாஷ் அந்த அதெல்லாம் வர்றது. ஆமா ஆமா, எல்லாம் ஒவ்வொரு கோளுக்கு இன்னொரு கோள் வந்து கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன். இந்த அலையியக்க தத்துவம் இல்லாத அலைகளே கிடையாதுங்க. எல்லாமே இந்த இந்த 5 கட்டுப்பாட்டுக்குள் தான் எல்லா அலைகளும் அடங்கி இருக்கும். ஓகே ஐயா. ஐயா அப்படி இருக்கும்போது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா சூரிய குடும்பம்னு சொல்லி ஒன்று இருக்குது. சூரிய குடும்பம் அடுத்ததாக எத்தனையோ சூரிய குடும்பங்கள் அப்ப எத்தனையோ கோடிக்கணக்கான. ஆமா, அப்ப அந்த மெட்ட குடும்பத்தை அது மெட்டத்துல இருந்து காந்தக்களம் இதுக்கு வருமா? வரும் வரும். Right. பிரபஞ்சம் முழுவதுமே இந்த அலைகள் வந்து ஒரு கூட்டு தன்மையாகத்தான் இருக்குங்கய்யா. ஒன்றோடு ஒன்று அது அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 5 தன்மைகள் இல்லாத இடமே கிடையாது. Right ஐயா. Right. Okay. Okay. நன்றி ஐயா. வளரும். வாழ்க்கை ஐயா. அப்ப ஐயா இப்ப இப்ப சூரிய குடும்பம் மற்றது நாங்கள் இருக்கின்ற சூரிய குடும்பம் வேற சூரியனுக்கு இடையில எங்குமே காந்தக்களம் இல்லாத இடம் இருக்காது. இடமே அப்படியா? கிடையாது. அதாவது உங்களுக்கு இறைத்துகளே காந்தம் இருக்கு இல்லையா, ஆமாம், அப்புறம் அதுலயே இருக்கும்போது வேற எங்கேயும் காந்தம் இல்ல இடமே இருக்க முடியாது. இருக்க இல்ல முடியாது. காந்தம் இல்லைன்னு வச்சுங்களேன், ம்ஹும். ஒன்னோட ஒண்ணு இடிச்சிரும் ஆ, இல்லைங்களா. அந்த யா. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு காரணமே வந்து அட்ராக்டிவ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் தான். இருக்கு. ஆமா. அது ரெண்டு இல்லைன்னா அட்ராக்ஷன் ரிபல்ஷன் இருக்காது. ம். அது மட்டும் இல்ல, அந்த கோளே சேர முடியாது. ஏன்னா கோள் சேருவதற்கு அடிப்படை வந்து காந்தம் ஈர்த்தால் தானே அதை அசோசியேட் ஆக முடியும். அப்ப ஐயா ஈர்ப்பதற்கு காந்தம் இல்லைன்னா அணுக்களே சேர முடியாது. சேர முடியாது. பிரபஞ்சம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது மொத்தத்திலேயே அது ஒரு காந்தக்களம். ஆமா, முழுமையாக பிரபஞ்சத்தை கடந்து காந்தக்களம் மிக விரிவான காந்தக்களம் இருக்கு. அதனாலதான் சில பேர் வந்து இறைவனே காந்தன் தான் அப்படி சொல்றதும் உண்டு. காரணம் என்னன்னா அவங்க இந்த டெல்டா ஃப்ரீக்வன்சியில காந்தக்களம் வரைக்கும் பார்த்திருக்கிறாங்க. அதையும் கடந்து சுத்தொலிக்கு போகல. அதுதான் காரணம். சில பேர் பிரம்மா தான் தெய்வம் சொல்றாங்க பாத்தீங்களா. பிரம்மா தெய்வம் அல்ல, பிரம்மா வந்து விண் கூட்டு. அப்போ ஏன் வருது அப்படின்னாக்க இவங்க அவங்களுடைய மைண்ட் செட்ல அவங்க போனது அது வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. ஸோ சைவ சித்தாந்தம் முதல் சுத்தவெளி கண்டது சைவ சித்தாந்தம் தான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் 93 இந்த வகுப்பை நமக்கு சிறப்பாக தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம்
அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன்.